அனைவருக்கும் வணக்கம். மூலிகை மகத்துவம் எஸ்எஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் வணக்கம். மூலிகை மகத்துவம் எஸ்எஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க இருக்கும் மருத்துவம் ஏலக்காய். ஏலக்காயை பற்றியும் ஏலக்காய் செடியை பற்றியும் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதுதான் ஏலக்காய் செடி. பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதில் காய் கீழே தான் வரும், அடியில் கீழே வரும். இந்த ஏலக்காயை பற்றி நம்ம பார்க்குறது தான் ஏலக்காய் செடி. ஏலக்காய் செடி எப்படி இருக்கும் பார்க்க விருப்பமுள்ளவர்கள், ஆர்வமுள்ளவர்களுக்கு இது ஒரு நல்ல வரப்பிரசாதமாக இருக்கும். ஏலக்காய் பெரும்பாலும் மரத்தில் வருகிறது என்ற கணிப்புள்ளவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். ஏலக்காய் செடியில் தான் வருகிறது. இது போன்ற செடி தான். இந்த இலை பாருங்கள், நீண்டு வாழை இலை போல் நீண்டு காணப்படுகிறது. இது நல்ல வழவழப்பு தன்மை உள்ளது. அதாவது இதில் சொனை இல்லை. அதுபோல் நல்ல வாழை இலை மாதிரியே நல்ல நீண்டு இருக்கிறது. ஆனால் நீண்டு குறுகியே இருக்கும். வாழை இலை மாதிரி அகலமாக இருக்காது, குறுகி இருக்கும். செடி நமக்கு இது பாருங்கள், இதுதான் செடி. வாழையில் ஏலக்காய் செடி. இதில் காய் எங்கே வரும் என்று பார்த்தால் இந்த அடிப்பகுதியில் தான் வரும். காய்கள் அடிப்பகுதியில் பூத்து இப்படி இதில் தான் வரும். இது பாருங்கள், இதுதான் இந்த பூப்பகுதி. இது பூத்து இருக்கிறது. இதில் இருந்து காய்கள் வரும். இதில் தான் ஏலக்காய் வருகிறது. இதை தான் அறுத்து பதப்படுத்தி நிழலில் காய வைத்து நமக்கு பயன்பாட்டுக்கு தருகிறார்கள். அதாவது மணமூட்டிகளிலே தலை சிறந்தது என்றால் இந்த ஏலக்காய். ஏன்னா இதை எல்லா உணவுகளுக்கும் பயன்படுத்தலாம். அப்படிப்பட்ட மருத்துவ குணம் கொண்டது. ஏன் இதை எல்லா உணவிலும் பயன்படுத்துகிறார்கள் என்றால், நாம் உண்ணுகின்ற உணவுகளில் நச்சுக்கள் அதிகமாக இருக்கிறது. அந்த நச்சுத்தன்மையை முறிக்கக்கூடிய ஆற்றல் ஏலக்காய்க்கு உண்டு. அதனால தான் இந்த ஏலக்காயை எல்லா உணவுகளிலும் அளவோடு 1-2 போட்டாலே போதும். அந்த நச்சுக்களை முறிக்கக்கூடிய தன்மை ஏலக்காய்க்கு உண்டு. அது மாத்திரம் இல்லை, இந்த ஏலக்காய் செடி ஏலக்காய் உடலை மேம்படுத்துகிறது. அது கெட்ட துர்நாற்றம் வரக்கூடியவர்களுக்கு இந்த ஏலக்காய் தினமும் ஒன்று சாப்பிட்டு வந்தால் அவர்கள் நன்றாக இருப்பார்கள். அதுபோல் வாய் துர்நாற்றம் அடிக்கும். ஒரு சிலருக்கு வாய் துர்நாற்றம் அடிக்கும். இந்த வாய் துர்நாற்றத்தை போக்கக்கூடிய ஆற்றல் ஏலக்காய்க்கு உண்டு. அஜீரண பிரச்சனை, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் உள்ளவர்களுக்கு இந்த ஏலக்காய் ஒரு சிறந்த மருந்தாக அமைகிறது. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகை தான் ஏலக்காய். அந்த ஏலக்காய் விளையக்கூடிய செடி தான் இந்த செடி. இதுதான் ஏலக்காய் செடி. இந்த செடியை பார்த்து கொள்ளுங்கள். இதிலிருந்து தான் நமக்கு மணமூட்டியாக கிடைக்கக்கூடிய அந்த ஏலக்காய் இதிலிருந்து தான் விளைகிறது. இதுதான் ஏலக்காய் செடி. இது வயநாட்டில் உள்ள ஒரு ரெசார்ட்டில் இருந்து எடுக்கப்பட்ட பதிவு. எவ்வளோ அருமையாக நேர்த்தியாக வச்சுருக்காங்க பாருங்கள். இது போன்ற நல்ல தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு நம்முடைய சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.